வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி உள்ள சில மகிழ்ச்சிகரமான முக்கியமான தகவல் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூனியர் விகடனில் நேற்று இந்த மாதிரி மைவித் ஆர்ட்ஸ் மக்கள் மனு கொடுக்க போனது சம்மந்தமாக 1000 கோடி பறி போயிடுச்சு அப்படின்ட்டு மக்கள் புலம்புறாங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதை இப்போ அவங்களுடைய ஃப்ரண்ட் பேஜில் மாற்றிட்டாங்க. அது நம்ம ஒற்றுமை கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. அப்புறம் அதை கலாய்க்கும் விதமாக ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குளிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுதா? எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போடா. ஏய், இப்படி போடி. அப்புறம் நம்மளுடைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறுவனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து நம்ம அதை அவங்க யூடியூப் சேனலில் உள்ள எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிவிட்டு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. இது இந்த மனு கொடுக்குற நடைமுறையினால தான், தகுந்த நடவடிக்கை நாம் எடுக்கிறதுனால மட்டும்தான் இப்படி நம்ம நிறுவனத்தை பற்றி இல்லாதது அவதூறாக இருக்கக்கூடிய விஷயத்தை பேசுகிறது தப்பு இல்லை. ஆனால் இல்லாத விஷயத்தை அவதூறாக பழி சுமத்தும் வகையில் பேசுகிறது தப்பு தான். அதனால் அது ஒரு யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒரு மன்னிப்பு கேட்டு அவருடைய அதாவது கௌதமணி அப்படிங்கிற யூடியூப் சேனல் மன்னிப்பு கேட்டு அவருடைய வீடியோவையும் முழுமையாக நீக்கிட்டார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இது மாதிரி நம்முடைய நிறுவனத்தை பற்றி யாராவது தவறாக பேசினாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம அவதூறு மாதிரி அவங்க மேலே நம்ம மனு கொடுக்கலாம். சரிங்களா? அவங்களுடைய லேட்டஸ்ட் வீடியோன்னு போட்டிருந்தா அதனுடைய கமெண்ட்லேயும் பாருங்கள். அது சொன்னபடியே அவர் எல்லாருடைய வீடியோவை நீக்கிட்டார். இருந்தாலும் அவர் சட்ட ரீதியாக உள்ள இதை சந்தித்து தான் ஆவார். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போன்று மற்ற யூடியூப் சேனல் நிறைய பேர் நம்ம நிறுவனத்தின் அவதூறாக இல்லாத விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே நம்ம அடுத்து யாராவது மனு கொடுக்க விரும்புனீங்க அப்படின்னா அவங்களுடைய சேனலுடைய பேரையும் நீங்கள் இணைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க சரியான முறையில் பதில் சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாகும். அப்புறம் நிறுவனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கிட்ட 2 கேள்வி கேடிவி கார்த்திக் பிள்ளை அவர் கேட்டிருக்காரு. 2000 கோடி மோசடி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்? முதல் கொஸ்டின். அதுக்கு சரியான பதில் சொல்லணும். அப்புறம் அந்த எதிராக இருக்கக்கூடிய நபர் அவருடைய ப்ரொஃபஷன் ஒர்க் என்ன அப்படின்னு இந்த 2 கேள்விக்கும் பதில் சொன்னால் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு அவர் அந்த சொல்லக்கூடிய காரியம் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. அவன்கிட்ட கேளுங்க. 2 கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி, 2000 கோடி மோசடின்னு சொல்கிறேன், எப்படி அதை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ அப்படி கேளுங்க. 2வது கேள்வி, நீ என்ன வேலை பண்ணுற சொல்லு ப்ரோ அப்படி கேளுங்க. இந்த 2 வேலைக்கு அந்த ப்ரோ பதில் சொல்லிட்டோம், அப்புறம் மீதியை பார்க்கலான்னு சொல்லுங்க. இந்த 2 கேள்வி இதுவரை யாரும் கேட்காமல் இருப்பது அப்படிங்கிறதே நீங்கள் அவனுக்கு ஜால்ரா போடுகிறீர்கள் அப்படிங்கிறதுனால யூ பிகம் A2 அக்யூஸ்ட். ஜஸ்ட் திங்க் ஆஃப் சவுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் மீடியா. அது மாதிரி அதில் நம்ம எந்த தகவலை போட்டாலும் அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு அரசு ஆராய்ந்து போடணும் அப்படிங்கிற நம்ம மீது கடமையாக இருக்குங்கிறத பற்றியும் ஒரு தெளிவாக அந்த நீண்ட பதிவில் போட்டிருப்பார். அதை நீங்கள் பார்க்கணுன்னா அவருடைய கேடிவி சேனலை போய் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள். அவர் சேனல் லிங்க் மூலிமா நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் நம்ம மைவித்திரி சம்மந்தமாக யாரெல்லாம் அகைன்ஸ்டாக எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் வீடியோ போடுறாங்க அந்த தகவல் பார்ப்போம் வாங்க. அந்த லிங்க் இதில் ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை சேனல் நம்ம மைவித்திரி ஆர்ட்ஸ் சம்மந்தமாக அந்த கம்பெனி மேலே அவதூறாக வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிற சேனலோட லிங்க்கு, யூடியூப் சேனலோட லிங்க், இது எல்லாத்தையும் இங்கே போட்டிருக்கேன். குறிப்பாக இந்த 18ஆவதாக இருக்கிறவர் தான் ரீசெண்டாக மைவித் ஆர்ட்ஸ் தாக்க முடியாமல் மைவித் ஆர்ட்ஸ் மெம்பரை தவறான ஒரு முடிவெடுக்க முடியாது தூண்டக்கூடிய வீடியோ போட்டுட்ருக்காரு அவர் பதிவில். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, நம்ம எம்டியை கஸ்டடியில் எடுத்திருக்காங்க EOW 7 டேஸ்க்கு. சரிங்களா? நேற்று தினம் இது வந்துருச்சு. அது சம்மந்தமாக நீங்கள் கேடிவியில் வீடியோ பார்த்துருப்பீங்க. 7 நாள் வரக்கூடிய 17ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் எம்டி கஸ்டடியில் இருப்பார். EOW கஸ்டடியில் ஃபுல் விசாரணை முடிச்சுட்டு என்ன நீங்கள் ஃபுல்லாக வெளியே விட்டுருங்க, நான்
கம்பெனி நடத்தணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு 17ஆந்தேதி வரைக்கும் அவரை கஸ்டடியில் எடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 19ஆந்தேதி பெயில் கிடைக்கும், அல்லது அடுத்த ஹியரிங் அதுக்கடுத்த ஹியரிங்கில் கூட கிடச்சிரும். மேக்ஸிமம் 19ஆந்தேதி கூட நமக்கு எம்டி பெயிலில் வந்துடுவாருங்க நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்னையோடைய முக்கியமான சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, மை வித் விராட்ஸோட டைரக்டர்ஸ் அத்தனை பேருக்குமே இன்றைக்கி பெயில் கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறுவனத்தோட எம்டி விரைவில் வந்து நமக்கான பேயோட்டை கொடுத்துருவார். மேலும் அதற்காக வேண்டி நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க.